ரவி வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் அவர் வெற்றி பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் R.D. சேகரை விட 53,715 வாக்கு வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்றார். 1,20,365 வாக்குகளை பெற்று அவர் 53,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவருடைய அந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட R.D. சேகர் மற்றும் அந்த தொகுதி வாக்காளர்களான தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் அவர் முறையாக அவருடைய தகவல்களை பதிவு செய்யவில்லை. அவருடைய சொத்து குறித்தான விவரங்கள், அவருடைய வழக்கு பின்னணி குறித்த தகவல் எதுவுமே சரியாக அவர் பதிவு செய்யவில்லை. இதனால் அவருடைய தேர்தல் வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அப்போது இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் விஜய் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு 2 வாரங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்ட நோட்டீஸ் என்பது அவர்களை சென்று சேரவில்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு புதிய நோட்டீஸ் பிறப்பிக்க அனுப்ப வேண்டும் என்ற முதலமைச்சர் விஜய் மற்றும் தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ரிதி.